அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். தந்தை பெரியார் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்று பலர் சங்கடப்படுகிறார்கள், பலர் கூச்சத்தில் நெகிழ்கிறார்கள். அவர் இறந்து 50 ஆண்டுகளுக்கும் பிறகும் கூட அந்த கருத்து மறுபரிசீலனை செய்யப்படுகிறது, அந்த கருத்து மீட்டுருவாக்கம் செய்யப்படுகிறது, அந்த கருத்து தர்க்க ரீதியாக விமர்சிக்கப்படுகிறது, அந்த கருத்து தத்துவ ரீதியாக பார்க்கப்படுகிறது. அந்த கருத்து தமிழ் குலத்தின் மீதும் தமிழ் தாயின் மார்பின் மீதும் செலுத்தப்பட்ட ஆழமான கத்தி என்று பிடுங்கி எறிய நினைக்கிறார்கள். பெரியாரின் காலத்தின் போதே பொது மேடையில் வைத்துக் கொண்டு ஒருவர் கூறினார், தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று தந்தை பெரியார் கூறிவிட்டார். அது எதனால் என்றால் மிகவும் தொன்மையான காலத்திலிருந்தே வழங்கப்படுகின்ற மொழி என்பதனால் பெரியார் அப்படி கூறிவிட்டார் என்று கூறினார். உடனே சட்டென்று தந்தை பெரியார் தடுத்து நிறுத்தி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, தமிழ் மொழியை குறைத்து மதிப்பிடுவதற்காகத்தான் நான் அப்படி கூறினேன் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உடனே சட்டென்று பெரியாரை குறித்து வதந்திகளை பரப்பாதீர்கள், பாருங்கள் அந்த காலத்திலே பெரியார் அப்படித்தான் சொல்லி உள்ளார் என்று. அப்படி கிடையாது. தமிழ் மொழியை மிக ஆழமாகவும் மிகவும் அனுசரணையாகவும் தர்க்க ரீதியாகவும் அறிவியல் பார்வை கொண்டும் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் தந்தை பெரியாரும் ஒருவர் என்று சொல்லலாம். அவர் மீது இருக்கின்ற வெறுப்பையும் விட்டு வைத்து விடுங்கள், நேசத்தையும் விட்டு வைத்து விடுங்கள். துல்லியமாக கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ் மொழியை மிகவும் அழகாகவும் ஆணித்தரமாகவும் பெருமைப்பட பேசிய மனிதர்கள் மிகவும் குறைவு. அவர் போல் ஆராய்ந்தவர்கள் மிகவும் குறைவு. தமிழ் மொழியை திட்டிக் கொண்டே ஒரு கையால் தமிழ் மொழியை ஆற தழுவி கொண்ட மிகப்பெரிய மாபெரும் சிந்தனையாளர் என்றால் அது தந்தை பெரியார் தான். அவர் மீது எத்தனை வசைகள் ஏன்?